Hi students, today we are going to see the difference between verb and tense. What is a verb and what is a tense? Today we are going to see it in clear. Okay, vaga video kulla pogalam. Many students can say list of verbs. Class la poi give me some examples for verbs அப்படினு சொன்னா many students can say drink, walk, eat, sleep, write, eat அப்படினு சொல்லி they can give lots of verbs. நிறைய verbs சொல்றாங்க. நம்ம what is a tense அப்படினு கேட்டா just a second they all think and say past tense, present tense, future tense ma'am அப்படினு they can say the three tenses. Okay, what is the relationship between verb and tense? அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, they can't say the answer, they won't say the answer. What is the difference between verb and tense? What is the relationship between verb and tense? What is a verb? What is a tense? There lies the matter. So அங்கதான் பிரச்சனையே பிள்ளைங்களுக்கு ஆரம்பிக்கும். Can we write a sentence without a verb? Can we make a sentence without a verb? No, we can't make. Just to make a try, can you write a sentence? Just have a try. So try பண்ணுங்க பார்க்கலாம். I, we, you, he, she, it, they are many proper nouns. எல்லாத்தையும் கூட வைக்கலாம். Complement, adjective, adjunct, preposition, conjunctions. So இந்த verb தவிர இருக்க remaining parts of speech எல்லாத்தையுமே வச்சு you can create a sentence. But the sentence won't have the heart. The heart of the sentence is verb. ஒரு sentence வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு verb வேணும். எப்படி நம்மளோட பிசிக்கு ஹார்ட் இம்பார்ட்டன்ட்டோ பிரெயின் இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்க்கு த ஆக்ஷன் வெர்ப் ஆர் த வெர்ப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ கேன் வி ரைட் மெனி சென்டென்சஸ் வித்தவுட் எ வெர்ப் பட் த சென்டென்ஸ் வுட் பி கம்ப்ளீட். த சென்டென்ஸ் வுட் ஹேவ் கம்ப்ளீஷன். ஸோ வித்தவுட் எ வெர்ப் வி கான்ட் ரைட் எ சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் he, cricket, fast, பவுலர் இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அவர் எப்படி என்ன பண்ணாரு? he plays the cricket. ஓகேங்களா? ஸோ அவர் விளையாடினாரு, அந்த விளையாடுறாரு அப்படிங்கிற அந்த விளையாடுறதுன்ற அந்த ஆக்ஷன் வேர்பு தான் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, லெட்ஸ் see the importance of the verb in a sentence. So verb என்ன denote பண்ணுது? Verbs denote the actions, events, state of being. So இந்த மூணு ஆக்ஷனையும் இந்த மூணுத்தையும் denote பண்றது தான் verb. Without a verb, once again I repeat, without the verb we can't make a sentence. Without the verb the sentence won't be completed. அந்த verb தான் ஆக்ஷனை காட்டக்கூடியது. அந்த subject, noun, pronounோட மெயின் ஜாப் என்ன, அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணாங்க, என்ன பண்ணுனாங்கன்னு அந்த சென்டென்ஸ்ல காட்டுறது இந்த verb தான். ஓகேங்களா? ஸோ மேக் இட் வெரி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஈட், நான் சாப்பிட்றேன். ஹீ ரைட்ஸ், ஹீ கோஸ், தே பிளே, வி ஆல் ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் எதெல்லாம் வேர்பு? ரைட், ஈட், கோ, பிளே அப்படின்னு சொல்லி ஆக்ஷன்ஸாக சொல்கிறது. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உங்களுக்கு டீச் பண்ணுறேன், நான் டீச் பண்ணுறேன். ஐ டீச் த கிராமர். இப்போ அந்த டீச்சை எடுத்துகிட்டு அந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ த கிராமர். Is it completed? No. Complete sense நமக்கு வரல. Okay. He plays cricket சொன்னேன். அந்த பிளேஸை மட்டும் எடுத்துட்டு பாருங்க. He the cricket. என்ன பண்ணா அவன் கிரிக்கெட்டை வச்சு என்ன பண்ணான்றது there is a big question mark. So he plays the cricket and the plays அப்படிங்கிறது தான் verb. So without the verb the sentence would be completed. Okay. சரி, அதுதான் அந்த ஆக்ஷன். இப்போ புரியுதுங்களா? ஆக்ஷன் வேர்ப். ஆக்ஷன்னா செயல். அந்த செயலை அந்த சென்டென்ஸ் என்ன செயலை செய்யுதுன்னு சொல்லக்கூடிய அந்த வேர்டு தான் வேர்ப். ஈவெண்ட்ஸ், அது ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், ஈவெண்ட்னா ஒரு நிகழ்வாக இருக்கலாம், ஆக்ஷன்ஸ் ஒரு செயலாக இருக்கலாம், ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா நம்ம பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் பார்த்தோம் இல்லைங்களா? am, is, was, are, were. அதோட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வேர்ப்ஸ் எல்லாம் இருக்குது. லெட்ஸ் see in detail in the next video. So அந்த மாதிரி am, is, was, were அப்படின்னு வரக்கூடிய அந்த be form of verbs எல்லாமே state of being verbs ன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வரக்கூடியது தான் verbs. ஓகே, இப்போ verbs நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ without the verb இந்த sentence வராது.
வேர்ப்ஸ் தான் வந்து ஆக்ஷனாக இருக்கும், ஈவெண்ட்லாம் இருக்கலாம், இல்லைனா ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேர்புக்குரிய டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அண்ட் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டோம். ஆக்ஷன் வேர்ப் பார்த்தோம். ஈட்டு, ட்ரிங்க், ஸ்விம், பில்டு, ரைட்டு, கோ, பிளே, வாக், ஸ்விம், சிங் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் வேர்ப்ஸ் பார்த்துட்டோம். ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்பும் பார்த்தோம். ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்புக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்த்தோம்? அண்ட், இஸ், வாஸ், ஆர், வேர், வில், ஷெல்னு சொல்லி இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வேர்ப் இஸ் கிளியர் டு அஸ். இப்போ வேர்ப்னா என்னங்கிறது நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, now if you all come to the second question. What is the second question? What is a tense? Tense-னா என்ன? டென்ஸ்க்கும் வேர்புக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, வேர்ப் தான் டென்ஸை காட்டுது. ஓகேங்களா? when actions occurred, அதாவது ஆக்ஷன், அந்த ஆக்ஷனோட அர்த்தம், அதை செஞ்சது அப்படின்னு செஞ்சது ஆக்ஷனை காட்டுறது வேர்பு, எப்போ நடந்தது அப்படின்னு காட்டுறது தான் டென்ஸ். அது முடிஞ்சிருச்சா, நடந்து முடிஞ்சிருச்சா, இல்லை அந்த சப்ஜெக்ட் இப்போ நடத்திட்டு இருக்காங்களா, இல்லை இதுக்கு மேலே தான் பின்னால் அந்த ஆக்ஷனை நடக்க போகுதா அப்படிங்கிற அந்த டைமை காட்டுறது தான் டென்ஸ். இப்போ புரியுதுங்களா? அதாவது டென்ஸ் வந்து வேர்புக்குள்ளார டென்ஸ் மறைஞ்சிருக்கு. ஸோ verb shows the tense when actions occurred and the time of action காட்டுறது தான் tense. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஐ ஈட். இந்த ஐ அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்ட். ஈட் அப்படிங்கிறது verb. ஓகேங்களா? அப்போ இந்த வேர்புக்குள்ள என்ன மறைஞ்சிருக்குன்னா டென்ஸ் மறைஞ்சிருக்கு. என்ன டென்ஸு? ஐ ஈட், ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ சாப்பிட்றேன். எப்போ சாப்பிட்ட நீ? இப்போ சாப்பிட்டப்பா. ஐ ஈட் நவ், ஐ எம் ஈட்டிங் நவ். ஓகேங்களா? சரி, சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன்ப்பா. அப்போ சாப்பிட்டேன், முடிஞ்சிருச்சு. அப்போ ஐ ஏட் எஸ்டர்டே, சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஐ ரோட் எஸ்டர்டே, we completed the test yesterday. completed, எழுதிட்டியா? எழுதிட்டேன், முடிஞ்சு போச்சு. அப்போ completed action, past tense. அப்போ முடிச்சுட்டேன், wrote, past tense. அப்போ past tense, present tense, future tense. இந்த டென்சஸ் எல்லாம் காட்டக்கூடியது verb தான். So verb is important. Verb shows the tense. Tense is nothing but verb ஓட time of the action. verb ஓட time காட்டுறது தான் tense. ஓகேங்களா? So students, now you can get a clarification between what is verb and what is tense. Verb is nothing but the action. சப்ஜெக்ட் செய்யக்கூடிய ஆக்ஷன், அது ஆக்ஷன்ஸோ அல்லது ஈவெண்ட்ஸோ ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங்காக வர்றது எல்லாமே verb. Without the verb we can't make a sentence, we can't make a complete sentence, we can't make a meaningful sentence. அடுத்தது tense. Tense is nothing but the time of the action, the time of the verb. அந்த verb ஓட டைமை டினோட் பண்ணுறது தான் tense, காலங்கள். அதுக்கு there are 3 basic tenses: past tense, present tense and future tense. அந்த 3 tenseக்கும் மொத்தம் 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. லெட்ஸ் சே இட் இன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா சரி நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எழுத போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு ரைட், ஐ வில் ரைட். ஓகேங்களா? ஸோ ஐ ரைட், எழுதுறேன். ஐ ரோட், எழுதிட்டேன். எழுத போகிறேன், ஐ வில் ரைட். இதை வச்சு நீங்களே இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு வேர்பை எடுத்துக்கிறீங்க. டேக் எ வேர்ப். வாட் இஸ் த வேர்ப்? ஒரு ஆக்ஷன். ஏதாவது விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆக்ஷன் வேர்பே எடுத்துக்கோங்க. அப்போ ஃபார் an எக்ஸாம்பிள், டேக் த வேர்ப் ப்ளே. உங்களையே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களோட நீங்களே வச்சுக்கலாம். ஐ ப்ளே, விளையாடுறேன். விளையாண்டு முடிச்சுட்டேன் அப்படின்னா ஐ பிளேட். விளையாட போகிறேன் அப்படின்னா ஐ வில் play. So there are 3 main basic tenses: present tense, past tense and future tense. இந்த ஒவ்வொரு டென்ஸ்லையும் there are 4 family members இருக்காங்க. And hope children, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தாலும் சரி, பிடிச்சிருந்தாலும் சரி, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை போட்டுருங்க. Do like, share, comment, subscribe our channel. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸையும் போட்டு விட்டுருங்க. Bye bye. Meet you in the next video. What is the next video?
நம்ம 12 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் பார்க்க நம்ம வந்துடலாம். ஓகேங்களா?